எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேங்க் ஜாப் வேணுமா, அதாவது தேர்வு இல்லாமல் ஒரு வங்கி வேலை உங்களுக்கு வேண்டுமா, அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஆமாங்க, அப்படி என்ன எந்த பேங்க்கில் உங்களுக்கு எக்ஸாமே இல்லாமல் கொடுக்குறாங்க? இப்போல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு எவ்வளவோ இருக்குது. எப்படி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் வந்து இல்லாமல் ஒரு ஜாப் கொடுக்குறாங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி ஒரு ஜாப் தாங்க நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஆமாங்க, சவுத் இந்தியன் பேங்க்கு. இந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 போஸ்டிங்கில் நிறைய வேக்கன்சிஸோட உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் ஷார்ட் லிஸ்ட் மூலிமா மட்டும்தான் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க இந்த சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க என்னென்ன போஸ்டிங், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி வேலை வாங்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக போகிற ஜாப் அப்டேட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கும் ஜாப் பற்றின ஜாப்லாம் வந்து நீங்கள் தேடி பார்க்காம டேரெக்டாக நம்ம சேனல்லே பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட், டெக்னிக்கல் அண்ட் ரிஸ்க் இந்த 3 போஸ்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் மூலிமா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நம்ம அப்ளிகன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்னன்றதுவா அதில் பார்த்துக்கலாம். வேலிடான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சு பார்த்துக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜனவரி 17 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட் பீரியட் தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேனா நீங்கள் உடனே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்குது. ஏஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் SC ST கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் அனலிஸ்ட் போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கிரெடிட் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா CA முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை CMA முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா MBAல ஃபினான்ஸ் முடிச்சிருந்தா 15% மார்க் வச்சுருந்தா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அதுவும் இல்லையா எனி டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. எனி டிகிரியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரீட்டைல் பேங்கிங், CA சர்டிஃபிகேட் கோர்ஸு முடித்தவங்க, கிரெடிட் ப்ரொஃபஷனல் இவங்களாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனலிஸ்ட் இன் பேங்க்கு, NBFC, ரேட்டிங் ஏஜென்சி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போஸ்டிங் டெக்னிக்கல் மேனேஜர், ரீஜனல் டெக்னிக்கல் மேனேஜர். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்னா பிடெக் ஆர்கிடெக்சர், பிடெக் சிவில், சிவில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீட் அனலிஸ்ட் போஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து கிராஜுவேட் இல்லை PGயில் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுவும் இல்லையா எனி டிகிரி முடித்தவங்க 50% மார்க் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CFE சர்டிஃபைடு இது முடிச்சிருந்தாலோ இல்லை ISC சர்டிஃபிகேட் க்ரைம் ப்ரிவென்ஷன் வச்சுருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஃபீல்டில். ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. கைஸ் இந்த 3 போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த 3 போஸ்டிங்கில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணால் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கான சேலரி வந்து இவங்க மென்ஷன் பண்ணல. சேலரி என்னவோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கேல் 1 and 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரி டீட்டெயில் ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணல. ஸ்கேல் 1, 2னா இது ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். ஸோ மேபி உங்களுக்கு 50,000 அபோவ் தாங்க இருக்கும். அண்ட் பெனிஃபிட்ஸும் நிறைய வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் எதுவும் இருக்காது. உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் அமௌண்ட் அந்த மாதிரி அந்த பீரியடும் இருக்காது. உங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அண்டு இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ஃபீஸ் இல்லைங்க. ஸோ தாராளமாக ஃப்ரீயாகவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கிரெடிட் அனலிஸ்ட்டில் என்னென்ன வேலை இருக்குது, டெக்னிக்கல் மேனேஜரில் என்னென்ன ஒர்க்கு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம கிரெடிட் அனலிஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கிரெடிட் ப்ரொபோசல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, நியூ பாரோஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு அண்டு ஸ்ட்ராங் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் டு பேங்க் அண்டர்ரைட் ரிஸ்க்கு, ஜாகிரபிக்கல் ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, என்கேஜ்மெண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸோட வந்து ப்ராடக்ட் ரிஸ்க் அண்டு ப்ரொடக்டிவாக இது பண்ணுறது, அண்டு மேனேஜ் த போஸ்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் டு ஃபெசிலிட்டி டிஸ்பர்ஸ், மானிட்டர் போர்ட்ஃபோலியோ டிலிஜென்ட்லி போஸ்ட் டிஸ்பன்ஸ். இந்த மாதிரியான இதுதாங்க கிரெடிட் அனலிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது டெக்னிக்கல் மேனேஜர். இவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் வெண்டார்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது, டெக்னிக்கல் எவாலுவேட் பண்ணுறது, ஸ்கில் செட் பண்ணுறது, அதாவது
ப்ராப்பர்ட்டிஸ் தட் பேங்க் வந்து செக்யூராக லோனுக்கெலாம் அகேன்ஸ்டாக இருக்கிறதுல என்ன வேல்யூவாக ரைட்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அண்டு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுற ஒர்க்கு, மானிட்டர் டெக்னிக்கல் எவாலுவேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அண்டு டீம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ட்ரைனிங் கொடுத்து எவாலுவேட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான ஒர்க் இருக்குங்க. லீட் அனலிஸ்ட் இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் டு டேட்டா அனலைஸ் இந்த மாதிரி ஒர்க்கு, அண்டு ஸ்டாஃப் ட்ரைனிங் கொடுக்கறது, பில்டு கேப்பபிலிட்டிஸ், பில்டு த டீம் அண்ட் சேனல் ஃபெசிலிட்டி அசஸ்மெண்ட் இந்த மாதிரியான இது தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சேலரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கேல் 1 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா டியரன்ஸ் அலவன்ஸு அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் அலவன்ஸு, ஸ்பெஷல் அலவன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட இன்சென்டிவ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். மோட் ஆஃப் செலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க ஷார்ட் லிஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது 2 மூலிமா தான். ரிட்டன் எக்ஸாமில் எதுவும் இல்லை. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் நீங்கள் ஒரு பேங்க் ஜாப் வாங்கிடலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. எப்படி அப்ளை பண்ணால் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களோட வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்போ. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு தேர்வே இல்லாமல் எப்படி ஒரு பேங்க் ஜாப் வாங்குறதுன்னு அப்டேட்டில் ஃபுல் வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப்சைட்டில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.